அதாவது குழந்தைகள் வாமிட்டிங் எடுப்பதற்கு காரணங்கள் என்ன, எந்தெந்த ஏஜ் குரூப்ல நம்ம முக்கியமா இதை பத்தி அலர்ட் ஆக வேண்டும். சோ பிறந்த குழந்தைகள் ஃபர்ஸ்ட் 6 மாசம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து வாமிட் எடுப்போம். அதாவது மதர் கிட்ட மில்க் குடிப்பாங்க, அந்த மில்க் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து எது கழிக்குது அப்படின்னு வந்து அங்க மசில் டோன் எல்லாம் போரா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற மில்க்ல வந்து குழந்தைகள் கொஞ்சம் வெளியே எடுத்துவிடும். எப்பொழுது நாம் ஒரி பண்ண வேண்டும். ஸோ இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இதே மில்க் வந்து மில்க் கலந்த ஒரு பைல் ஸ்டெயின், அதாவது கிரீன் கலர் வாமிட்டிங் எடுக்கிறாங்க இல்ல எல்லோ கலர் வாமிட்டிங் எடுக்கிறாங்கன்னா நிச்சயமாக நீங்க அலர்ட் ஆக வேண்டும். ஏன்னா அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் இல்லைன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சில்ட்ரன்ல வந்து அந்த மசில் கன்ட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபென்டல் ஹைப்பர்ட்ரோபிக் பைலோரிக் ஸ்டெனோசிஸ் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டமக் முடிஞ்ச பிறகு அங்க இருக்கிற மசில் வந்து வீங்கிடும். இது நிறைய நேரத்துல உங்களுக்கு தெரியாது. குழந்தைகள் வந்து எப்படி வாமிட்டிங் எடுப்பாங்கன்றதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது மில்க் நல்லா குடிப்பாங்க, ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைகள் வந்து ஒரு பம்ப் செட்ல இருந்து வெளியில வர்ற மாதிரி பவுட்டா வெளியில ஒரே நேரத்துல வரும். சோ இது மாதிரி ரிப்பீட்டடா ஒரு நாளைக்கு குழந்தைகள் வந்து ஒரு 6-7 முறை உங்களுக்கு எடுக்கும் பொழுதுதான் வந்து ஒரு பயம் வரும். சோ இதுக்கு வந்து நம்ம அல்ட்ராசோனோகிராம் தான் செக் பண்ண வேண்டும். இந்த அல்ட்ராசோனோகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசிலோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. அதாவது இந்த அல்ட்ராசோனோகிராம்ல பாத்தீங்கன்னா அந்த மசில் வீங்கி இருப்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட ஏஜ் அட்வான்ஸ் ஆக சோ மெயினா வாமிட் வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன் தான் மெயின் காரணம். சோ அதே நேரத்தில் வந்து இது மாதிரி yellowish கலர் ஆர் கிரீனிஷ் கலர் வரும்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது குடலில் ஏதாவது அடைப்பு இருக்கா, குடல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பேண்ட்ஸ் இருந்து அது வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கா, இது போன்ற காரணங்களை நாம் கண்டறிந்து அதை நம்ம டயக்னோஸ் பண்ணணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் நீங்கள் சிகிச்சை எடுப்பது சிறந்தது.